வெல்கம் பேக் டு சிம்பிளி சமைக்கிறேன். எங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான டிஷ் தான். என்ன டிஷ்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். இட்லிக்கு வச்சுக்கலாம், தோசைக்கு வச்சுக்கலாம், சாப்பாடுக்கு வச்சுக்கலாம், சொல்லிகிட்டே போனோம். அது மாதிரி இருக்கும். என்ன டிஷ்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் தொக்கு. இதை வந்து நாங்கள் எங்கள் ஸ்டைலில் பண்ணியிருப்போம். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். இன்றைக்கி நம்ம ப்ரான் தொக்கு பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு ஆனியன் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். 1.5 கப் டொமேட்டோ இதேமாரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். 1/2 கிலோ ப்ரான்ஸ், இது உரித்ததுக்கப்புறம் இவ்வளோ தான் வரும். மஞ்சள் தூள், உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு தேவையான அளவு, கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர் வந்து 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். 1:2 ரேஷியோவில். இது கொத்தமல்லி 1 ஸ்பூன் அளவு நறுக்கி வச்சுருக்கோம். கருவேப்பிலையும் 1 ஸ்பூன் அளவு கழுவி நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறதுன்ற பார்ப்போம். ப்ரிப்ரேஷன் வீடியோ. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ளாட்டான பாத்திரத்தில் கடாய் இருந்தாலும் சரி, இல்லை நம்மக்கிட்ட இந்தமாரி ஃப்ரையிங் பேன் இருந்தாலும் சரி, ஒரு 6 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஏன்னா 1/2 கிலோ இறால வந்து கொழுப்பு இதெல்லாம் எதுவும் கிடையாது, ஃபுல்லாக ப்ரோட்டீன்ஸ் தான். ஸோ அதனால் 6 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறோம். கொஞ்சம் மிளகு வேணும்னா போட்டுக்கலாம். கடுகு மிளகு வந்து சும்மா தாளிப்புக்காக, இது இன்க்ரீடியன்ஸில் நான் சொல்ல, அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் இது போட்டுக்கிறோம். கொஞ்சம் மிளகு அப்படியே முழுசாகவே போடுறோம். ப்ளஸ் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் மிளகு போட்டு விட்றோம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், 2 கப் அளவு வெங்காயம். இது வந்து வெயிட் கணக்குலாம் எனக்கு தெரியாதுங்க. மோஸ்ட்லி 2 கப் அளவு வெங்காயம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 150லேருந்து 200 கிராம் அளவு இருக்கும். 1/2 கிலோ இறாக்கு இது ஓகே. தொக்கு நல்லா நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2 கப் அளவு ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இதே தொக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா 1 கப் வெங்காயம், 1 கப் தக்காளி ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் தக்காளி வந்து 1.5 கப் ரெடியூஸ் பண்ணிட்டேன். தக்காளி நிறைய சேர்த்திங்கன்னா புளிப்பு ஜாஸ்தியாகும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போது வெங்காயத்தை வந்து போட்டு வதக்கிட்டோம் இல்லைங்களா, வதக்கிட்டே அப்படியே வந்து நம்ம கருவேப்பிலையும் வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு வெங்காயம் எல்லாம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போது வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் வதங்கிடுச்சு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் வச்சுருக்கீங்களா, அதை ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டு வச்சுருந்த அந்த கிண்ணத்துலேயே வந்து ஒரு கொஞ்சம் தண்ணி பிடிச்சி அதை அலசி இதில் ஊற்றிட்டோம். ஏன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறோன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. நம்ம பழைய வீடியோஸ்லேயே ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. இதுதான் வந்து இது ஒரு டெக்னிக்கு. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே பார்த்திங்கன்னா அடி பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். பச்சை வாசனை போனது, அதாவது ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கிட்டிங்கன்னா, இப்போ எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணுறோம். நம்ம ஹை ஃப்ளேமே கிடையாது, லோ ஃப்ளேமும் கிடையாது. மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணிவிட்டு பச்சை வாசனை போனோடனே தக்காளி ஆட் பண்ணிடுறோம். தக்காளியும் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே கவர் பண்ணி குக் பண்ண போகிறோம். அதாவது லிட்டு போட்டு மூடிடுறோம். தக்காளி நல்லா அப்படியே வந்து குழன்னு சொதன்னு வெந்துடணும். கிட்டத்தட்ட தக்காளி தொக்கு மாதிரி ஆகணும். அதுக்காக தான் வந்து நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறோம். அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், தக்காளி எல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து என்னுடைய இந்த ஸ்டிக்கில் வச்சு நான் அழுத்தும் போது பாருங்கள், தக்காளி எல்லாம் நசுங்கி வந்துருச்சு. நம்மளே கூட இந்தமாதிரி மேனுவலாக அப்படியே வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து எல்லாமே ஒரு தொக்கு மாரி ஃபார்ம் ஆகணும். தக்காளி தனியாக, வெங்காயம் தனியாக அந்த மாதிரி தெரியக்கூடாது. நம்ம மசாலா போட்ட உடனே எல்லாம் நல்லா பைண்ட் ஆகணும். அதுக்காக தான் தக்காளியை இப்போ வந்து நல்லா வேக வைக்கிறோம். சப்போஸ் நீங்கள் தக்காளியை சரியாக வேக வைக்காமல் மசாலா போட்டிங்க அப்படின்னா தக்காளி தனியாக, வெங்காயம் தனியான்னு தெரியும். தொக்கு பண்ண உடனே அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்கும் டெக்ஸ்சர்னு. இப்போது தக்காளி எல்லாம் வெந்துருச்சு இல்லையா. இப்போ நம்ம அடுத்தது வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். அதாவது 2 ஸ்பூன்
தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள். நாங்கள் வந்து வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்க தனியாத்தூள் அது, அதனால் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் டெக்ஸ்சரு. இந்த மிளகாத்தூள் வந்து கடையில் தான் வாங்குகிறோம். ராஜஸ்தான் மிளகாத்தூள் காரம் கம்மி, அதனால் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் வந்து இங்கே நார்மலாக கடையில் வைக்கிற மிளகாத்தூள் ஆட் பண்ணுறீங்கன்னா 3/4 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து காரம் ஜாஸ்தி இங்கே இருக்கிறதெல்லாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போதைக்கு ஆட் பண்ணுறேன். நம்ம ஒவ்வொரு லெவல்லையும் டேஸ்ட் செக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா டோட்டலாக ஓவரால் இந்த டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம அப்பப்போ டேஸ்ட் செக் பண்ணி ஆட் பண்ணுறதுனால நம்ம வந்து இந்த டிஷ் வந்து பக்காவாக வருதுன்றதை என்ஷூர் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸாக்டாக வந்து இதுக்கு வந்து இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெக்குலேட் பண்ணி பண்ண முடியாது. ஒரு சில டைம் வந்து டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஊர் மிளகாத்தூள் போடும்போது உப்பு வந்து கம்மியாக தேவைப்படலாம், காரம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. ஸோ அதனால் இப்போ பாருங்கள், மசாலா போட்டோன்னே பாருங்கள் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்படியே வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லிம்மில் வச்சுருங்க. ஸ்டவ்வை ஸ்லிம்மில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் இப்படியே விட்டுடணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தொக்குலேருந்து அப்படியே எண்ணெய்லாம் வந்து தனியாக திரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம வந்து அப்படியே விட்டுடணும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், எண்ணெய் தனியாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வெங்காயம், தக்காளி இது ரெண்டும் தனித்தனியாகவே தெரியாது, எல்லாமே மொத்தமாக ஒரே ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நாம் இன்னொரு தடவை டேஸ்ட் செக் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதேமாரி இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம், ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அளவுக்கு. எதுக்குன்னா தொக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த தண்ணியை வந்து காணாமல் போயிடும், நீங்கள் வேணால் பாருங்கள். இப்போ இந்த தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை சால்ட் செக் பண்ணிவிட்டு இன்னொரு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிப்போம். ஒரு 1/4 ஸ்பூன். கால் பங்கு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு, 2/4 பங்கு ஆட் பண்ணியாச்சு. ஸோ டோட்டலாக இது வரைக்கும் 3/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மசாலாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எறாவை ஆட் பண்ணிடலாம். இந்த எறா வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். பேக்கில் இருக்கிற அந்த இன்டெஸ்டைன்லாம் கூட எடுத்துட்டோம். அந்த இது இருந்தால் தான் வந்து உங்களுக்கு நீச்சல் நாற்றம் அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மஞ்சத்தூள், உப்பு இது ரெண்டும் போட்டு கழுவி அதுலேயே வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். ஸோ அதனால் மஞ்சத்தூள் ஆட் பண்ணலை. மஞ்சத்தூள் நிறைய வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த கவிச்சி ஸ்மெல்லு வராது. அதுக்கு தான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறாங்க. இன்னொன்று அது கிருமி நாசினி வர. ஸோ இப்போ எறா ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறிட்டு இதை அப்படியே வந்து ஸ்லிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுறோம். 5 மினிட்ஸ் லிட்டை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுறோம். 5 மினிட்ஸுக்கு அப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே கிளறிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கார்னிஷ் பண்ணுற வேண்டியது தான். பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எறாலேருந்தே கூட கொஞ்சம் தண்ணி வெளில வரும். இப்போ எறா எல்லாம் குக் ஆகிடுச்சு பாருங்கள், எல்லாமே டார்க் ஒயிட் ஆயிடுச்சு. முன்னே நம்ம போடும்போது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், இப்போ டார்க் ஒயிட் ஆயிடுச்சு. நார்மலாக எறா வேகிறதுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸே போதுங்க. நம்ம வந்து 10-15 மினிட்ஸ் வந்து ரொம்ப நேரம் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்க அப்படின்னா எறா வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும், ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எறா வந்து சாஃப்டாக இருக்கணும்னா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 to 6 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். இப்போ நம்ம வந்து 5 மினிட்ஸ் வந்து ஸ்லிம்மில் வச்சு குக் பண்ணியாச்சு. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து இப்போ உப்பு செக் பண்ணோம். செக் பண்ணப்போ இன்னொரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம 3/4 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன் நான், எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அது டேஸ்ட் எப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும். தொக்கு வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு. இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சுட்டு சாப்பிட்லாம். பாருங்கள் இப்போ தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து இது வந்து ஒரு மேஜிக் மசாலா மாதிரி, ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி. எங்கள் அம்மா வந்து வெந்தயம் அப்புறம் வந்து ஜீரகம் இது ரெண்டும் தனித்தனியாக வீட்டிலே அரைச்சி வச்சுருப்போம், வறுத்து தனித்தனி டப்பாவில் வச்சுருப்போம். ஸோ வெந்தயத்தூள் வந்து ஒரு சிட்டிகை, 2 சிட்டிகை. அதுக்கு முன்னாடி வந்து ஜீரகத்தூள் ஒரு 2 சிட்டிகை போட்டேன். இது ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மேலே குக் பண்ணக்கூடாது, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு உடனே கிளறிட்டு இறக்கிடணும். ஏன்னா வெந்தயத்தூள் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து சூடாக வந்து கலர்னிங்க அப்படின்னாலே வந்து கசப்பாயிரும், கசப்பு தூக்கலாயிரும். ஸோ அதனால் வந்து
கசப்பு ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம வெந்தயத்தூள் போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இதுதான் வந்து இன்றைக்கி இருக்க ஒரு டிப்ஸு. ஸோ ஜீரகத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி தூள் இருக்கு இல்லைங்களா, கொத்தமல்லி தழை, அதை வந்து மேலே போட்டு நம்ம அப்படியே லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சர்வ் பண்ணலாம். நம்மளுடைய எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை எப்படியெல்லாம் கார்னிஷ் பண்ணலாம் பாருங்கள். இப்போ நாங்கள் கார்னிஷ் பண்ணியிருக்கோம். இப்போது எண்டு வீடியோ பார்க்கலாம். ஓகே गाइस, இப்போ ஃபைனலாக நம்ம சாம்பிளுக்கு இட்லி வச்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு இட்லியில் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, நம்ம கிரேவி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சான்ஸே இல்லை, இட்லி கூட வேற லெவலில் இருக்குது गाइस. செம்ம டேஸ்ட். அந்த ஆனியன், அந்த ஃப்ரை பண்ணது, அந்த எறாவோட மசாலா வேற லெவலில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யார்கிட்டயாவது நீங்கள் ஷேர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் கமெண்ட்டில் வேறு என்னென்ன டிஷ் வேணும்னு கேளுங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே गाइस, வீடியோ முடிச்சுட்டு பை பை. ஷேர் பண்ணுங்க.